அண்ணா ஜென்ரலாக நீ ஒரு விஷயம் நோட் பண்ண வச்சுக்கோயேன். எப்போவுமே எலெக்ஷன் வந்தால் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலி எல்லாம் பேட்டிங் போகும்போது போவாங்களோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அந்த எலெக்ஷனை எதிர்கொள்றது வந்து அதிமுக. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த எலெக்ஷன் கூட ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, கிளியரா நாங்கள் தனித்து போட்டியிடுவோம், என் கண்களுக்கு எதிரிகளே தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வரைக்கும் அவங்க சைடில் எந்த சலசலப்பும் எந்த குழப்பமும் இல்லை. அப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் அப்படியே கூட்டணிக்கு சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் தெரியும்ல, தெரியும் தெரியும் தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வரைக்கும் எனக்கு எதிரிகளே தெரியவில்லைன்னு சொன்னவங்க ஒருவேளை எதிரிகளை பார்த்துட்டாங்களோ ஒரு சின்ன கலக்கம் வந்திருக்கோன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. கரெக்டா. இன்னொன்று ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. எப்பயுமே அதிமுகவில் கூட்டணிக்கு போகிறவங்கள கூப்பிட்டு பெருசாக மரியாதை செய்கிறது ஒரு தடவை தூக்கி தூரமாக ஓர போட்டுறது ஒரு தடவை. ஆமாம், கருவேப்பிலை மாதிரி. ஆமாம், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கேப் இருக்கும். ஆனால் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தார் நம்ம நாட்டாம நடிகர். அவரை இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம் பரவி இருக்குன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா கூட்டணியிலுமே இருக்குதுன்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா, இப்போ இந்த புதுசாக அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து இவங்க ஜாயின் ஆனவங்க இருக்காங்கல்ல, ஆமாம், இந்த முதற்கட்ட தலைவர்களை விட்டுருங்க, இந்த அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் ஆகுதுன்றாங்க. என்ன வருத்தம்? ஏன்னா இப்போ மக்கள் நல கூட்டணியாக இருக்குது, அது கேப்டன் நல கூட்டணி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நல்லகண்ணையா, எப்போவுமே அது மக்கள் நல கூட்டணி தான், அது எந்த விதத்துலையுமே பேர் மாற்றம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த சீட் டிவிஷனுக்கு இதில் 110 சீட்டு, அதை பற்றியும் அங்கே ஒரு உட்பூசல் கிளம்பியிருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, மக்கள் நல கூட்டணி கேப்டன் நல கூட்டணியாக மாறும்னுட்டு நம்ம கருப்பு துண்டுக்காரு பத்திரிகைக்காரெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஆவேசத்தில் சொல்லிட்டார். அப்பயே சிவப்பு சட்டக்காரங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுயத்தை இழந்துட்டு போகிறோமோ அப்படின்னு வருத்தத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் நல்ல கண்ணையா, நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் தான் சேர்ந்தோம், அது எடுக்கிற முடிவுலலாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோமே தவிர இதை எங்களுடைய கட்சிக்காரர்கள் மக்கள் நல கூட்டணியாக தான் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விடுதலை சிறுத்தைகள் திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் 4 பேருக்கு 110ங்க, அவருக்கு 124ங்க. ஆனால் இன்னும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கு. வெயிட்டிங். ஆமாம், மக்கள் நல கூட்டணியில் வந்து யாராவது நாங்கள் பேசி சேர்ந்தா சீட்டு கேட்பாங்க. அப்போது நாங்கள் 110ல் கொடுப்போம். 124ல் கொடுப்பீங்களா 110ல் கொடுப்பீங்களா? 110ல் தான் கொடுப்போம். ஆனால் கேப்டன் யார் கூடனா பேசி கூட்டுன்னு வந்தால் அவரு 124ல் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. இது என்ன வகையான கூட்டணின்ட்டு அங்கே குழுமி இருக்க தொண்டர்களே குழப்பத்தில் மண்டையை பிச்சுக்கிறாங்களா? இப்போ இதே சிக்கல் வந்து சூரிய கட்சியிலையும் வராது. இப்போ காதர் மொய்தீன் வந்தார் இல்லையா, ஐயா, அவருக்கு வந்து 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்குள்ளேயே இந்த இயக்கத்தை சேராத சிறுபான்மையினர் இருக்காங்கல்ல, ஆமாம், இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு சீட்டுனா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே காதர் மொய்தீன் இருக்கார், மாமாக்கா, எஸ்டிபிஐன்னு நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு பிரித்தது போக திமுகவில் இருக்கிற நம்மளை மாதிரி சிறுபான்மையினருக்கு சீட்டு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படின்னு உன்ன மாதிரியே கன்னத்தில் கையை வச்சுட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு நான் சொல்லடா, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கோ. அண்ணா இப்போ இந்த ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க அதெல்லாம் இப்போ விடு. இப்போ அரசியல் நிலவரம், இந்த கூட்டணி, இந்த குழப்பங்களை பற்றி நீ என்ன பேசுகிற அதை சொல்லு. டேய், நான் என்னத்தடா பேசுறது? இது வரைக்கும் நம்ம தேநீர் கடை விடுதியில் உட்காந்துக்கிட்டு இது அந்த தலைவர் சொன்னார் இந்த தலைவர் சொன்னார்ன்ட்டு கட்சி சார்பான ஆளுங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பொதுவான அரசியல் விமர்சகர்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் என்ன கருத்து வச்சுருக்காங்கன்னு நைஸாக நேற்று ராத்திரி முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன். நீ கூட வந்திய அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு மக்களுக்கு சொல்லணும்டா. அதான்
நம்மள மாதிரி முட்டா பசங்க பேசுறத விட புத்திசாலிகள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் நீ. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பத்திரிகையாளர் இருக்காருல்ல, அரசியல் விமர்சகர் ஞானி இருக்கிறாருல்ல, ஆமா ஆமா அவர் ஞானி என்ன தெரியுமா சொன்னாரு? சரி. முதல்ல ஆ திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் சரியான மாற்று கட்சி மக்கள் நல கூட்டணி தான். கரெக்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அதுல. ஆமா ஆமா அவர் ஆதரவு தரேன்னு வேற ஆதரவு தரேன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம பதவிக்கு வந்தா முதலமைச்சர் யாருன்ற ஒரு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக ஒரு ஐடியாவும் சொன்னாரு. ஓ சுழற்சி முறையில ஒரு கட்சியை சேர்ந்த தலைமையும் மாறி மாறி முதலமைச்சர் பதவி அலங்கரிக்கலான்ற ஐடியாவும் அவர் கொடுத்தாரு. கரெக்டா? நல்ல ஐடியா, நேரடியாவே சொல்லிருக்கு. ஆனா இப்போ இந்த புது கூட்டணி அமைஞ்ச உடனே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆஹா ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த மக்கள் நல கூட்டணி தெரியாம இந்த கூட்டணி முடிவு மூலமா தேடி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறார். ஐயோ, மிக கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சிருக்காரா. ஆனால் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இவர்கள் நல்ல மாற்றாக வருவாங்கன்னு. இதே மாதிரி தான் பதிப்பாளரும் எழுத்தாளருமான பத்ரி சேஷாத்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கூட்டணி வந்து லேட்டாக அமைஞ்சிருச்சு, முதல்லையே இந்த கூட்டணி அமைஞ்சிருந்தா மிகப்பெரிய சக்தியாக வந்திருக்க வாய்ப்பு இருந்தது, ஆனால் கேப்டனு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு, இங்கே பேசி அங்கே பேசி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பேசி கடைசியாக போனால் போகுதுன்னு இங்கே வந்து சேர்ந்ததுனால இந்த கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்குமே தவிர திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த எலெக்ஷனில் மாற்றா வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மார்க்ஸ் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாரு? ஆமாம், மார்க்ஸ் எப்பயுமே கொஞ்சம் மார்க்சிய சிந்தனைகள்லாம் உள்ளவர் தானே, அழகாக சொல்லிக்கிறார். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த கூட்டணி ஒரு வரவேற்கத்தக்க கூட்டணி. சரி. ஏன்னா மற்ற இடங்கள்ல ஒரு தவறு நடந்தா தட்டி கேட்கிற உரிமையும் அதிகாரமும் தைரியமும் யாருக்கும் கிடையாது. ஆமா. ஆனா இந்த கூட்டணியில இடதுசாரி கட்சிகள் இருக்கிறதால யார் தவறு செஞ்சாலும் யார் தப்பு செஞ்சாலும் எதிர்த்து கேட்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இடதுசாரி கூட்டணி வந்து ஆட்சியில இருக்கிறவங்க கூட கூட்டணியை பார்க்காம தவறுகளை தட்டி கேட்டு தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ற அளவுக்கு தைரியமானவங்களாச்சே. சேம் டைம் அவர் என்ன சொன்னிருக்காரு, தலித் இயக்கமும் கூட இருக்கிறதால இது அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கூட்டணியாகவும் இருக்கு. அண்ட் அவர் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இப்போ வந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க விஜயகாந்த் அவரை பத்தி, அவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு, அவர் கோச்சிக்கிறாரு, அப்படி இப்படின்னு சில அவருடைய குணங்கள் இருக்குல்ல, அந்த இயல்பான குணங்கள் கூட இந்த இடதுசாரி கட்சிகளோடு சேரும்போது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ, அப்போ மார்க்ஸ் வந்து இந்த கூட்டணியை வந்து ஃபுல் பாசிட்டிவ் மாற்றாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் பார்க்குறாரு, ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு. நம்ம பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார்? யார்? நம்ம தமிழறிவு மணியன். ஆமாம், ஐயோ, காந்தி மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர். அவரும் எழுத்தாளர் ஞானி மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் பாரு, இப்போ இவங்க தேமுதிக கூட கூட்டணி வச்ச உடனே இது தேவையில்லாத கூட்டணி. ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றதான் நம்ம உருவாக்கணும். ஆனால் தேமுதிகவில் இந்த திராவிட இயக்கங்களில் இருக்க தனிநபர் அதிகார மையம், தனிநபர் துதி, கட் அவுட்டு கலாச்சாரம், சேம் கல்ச்சர், எல்லா கல்ச்சரும் இந்த கட்சியிலையும் இருக்கே. இதில் போய் சேர்ந்து எப்படி ஒரு மாற்றை பற்றி பேசுவீங்க? அதனால் நீங்கள் கூட்டணி வச்சுங்க, நான் ஒன்றும் சொல்ல. ஆனால் மாற்றை பற்றி பேசுகிற தார்மீக உரிமையை இவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம், எந்த கூட்டணி பற்றி யார் பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணாலும் சரி, நெகட்டிவாக ஏதாவது கருத்துக்களை சொன்னாலும் சரி, ஒரு கூட்டணி பற்றி மட்டும் எப்போவுமே அது வந்து என்ன சொல்கிறது, அது காது கொடுத்து கேட்க முடியல. அந்த மாதிரி ஒரு கருத்துக்களும் ஒரு வசைகளும் வந்து உழுதினேன். எந்த கூட்டணியை குறித்து? நீயும் நானும் தான். வீட்டுக்கு போனதே பொண்டாட்டி தான் கேட்குது, ஐயோ நீ 2 பேர் இந்த தேநீர் விடுதியில் உட்காந்து ஒன்றா இருக்கிறத பார்த்தோம் செருப்பாலே அடிப்பேன்றானே. அதெல்லாம் வெளியில சொல்லாதடா, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன கேவலமா நினைப்பான். ஏற்கனவே நம்ம கூட்டணியை பற்றி ரொம்ப மட்டமாக வீட்டில் மட்டும் இல்லை ஊருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. சரியாண்ணே, வழக்கமாக கேட்பேன் இந்த கேள்வி. இந்த எலெக்ஷனில் எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை தருவோம், இலவசமாக தருவோம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பல. இன்னைக்கு எந்த கட்சி கேட்க போகிறேண்ணே? இன்னைக்கு எந்த கட்சியை கேட்கலாம்? சொல்லு. ஏய், நிறுத்து. எந்த கட்சி இலவசம் தரலான்னு கேட்குறீங்களா? இப்போ நீ ஆட்சி அமைச்சான்னு வச்சுக்கோ,
நீ என்ன இலவசம் பார்த்து கொடுப்ப? நானு டேய், நான் என்ன இலவசமாக கொடுப்பேன்னு கேட்குறேன். நான் மட்டும் அப்படி இலவசமாக கொடுக்குறேன்னு ஐடியா பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உடனே இந்த கடையை காலி பண்ணி பன்ல இருந்து பாய்லர் வரைக்கும் அத்தனையும் மக்களுக்கு இலவசமாக கொடுத்துருவேன். நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால பேரட் பஞ்ச். மக்கள் நல கூட்டணியில் ஒருவர் சேர்ந்திருக்கார். ஆனால் அதை பற்றி அதிமுக கவலைப்படாது. ஏன்னா வைகோ எப்போவுமே அதிமுகவுக்கு நல்லது செய்வார். இப்படி சொன்னது வேற யாரும் இல்லை, வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார். பார்த்தீங்களா, அரசியலில் எப்போ வேணா எது வேணா நடக்கும்ன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஓகே நேயர்களே, மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.